சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறதோ அதை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு முறை ஒரு ஞானி சொல்கிறார், ஒருவருக்கு பசி எடுக்கிறது, அந்த பசிக்கு அவன் நினைக்கிறதும் போல் ஒரு சாப்பாடும் கிடைப்பதில்லை. மிகையாக கிடைக்க வேண்டும், அதுவும் கிடைக்காது. அளவாக இருக்க வேண்டும், அதுவும் கிடைக்காது. சுவையாக இருக்க வேண்டும், அதுவும் கிடைக்காது. நினைத்த நேரத்தில் கிடைக்க வேண்டும், அதுவும் கிடைக்காது. கிடைப்பதை கொண்டு சந்தோஷமாக பயணிக்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் வழிபோக்கன், பிச்சைக்காரன் என்கிறார் அந்த ஞானி. அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த உணவை வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டே செல்வானாம். அதில் இப்படிதான் வேண்டும், அப்படித்தான் வேண்டும், சிறப்பாக வேண்டும், சுவையாக வேண்டும், அளவு மிகுதியாக வேண்டும், எந்த ஒரு கட்டுப்பாடும் நிர்பந்தனையும் இல்லையாம். அதேபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றைய நாளில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா செயல் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நிறைவேற்ற அதில் ஒரு கட்டுப்பாடோ ஒரு நிபந்தனையோ எதிர்பார்ப்போ இருந்தால் அன்றைய நாளை சிறப்பாக உன்னால் வழிநடத்த செல்ல முடியாது என்கிறது இந்த சத்தியம். அன்றைய நாளை கிடைப்பது கொண்டு மகிழ்ச்சியாக செல்வோம், மகிழ்ச்சியாக பயணிப்போம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.